யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவாய காலம் வானில் முழங்க தேவானிக்கு வானை சாத்தி போவே எக்கால சத்தம் வானில் நோக்கிடவே வனமும் பூமியும் மாறிடும் வல்லவர் வாக்குதம் மாறிடவே. வனமும் பூமியும் மாறிடும் வல்லவர் வாக்குதம் மாறிடவே. தேவதூதர் பாடல் துணிக்க தேவதவரையை தரிசிப்போவே எக்கால சத்தம் வானில் தோன்றிடவே மேசுமராட்சனை வந்திடுவார். கன்னிமணி நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமணி நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்டித்தவரை அங்கே இல்லை தாமே வெளிச்சமாவா எக்கால சத்தம் வானில் தோன்றிடவே மேசுமராட்சனை வந்திடுவார். கர்த்தரே வேளையை நாம் அறியோம் கர்த்தரே சித்தமே செய்திடுவோம். கர்த்தரே வேளையை நாம் அறியோம் கர்த்தரே சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார். பரமனோ என்று வாழ்த்திடுவோம் கால சத்தம் வானில் தோன்றிடவே மேசுமராட்சனை வந்திடுவார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கருத்தரைகளோடு பேச வேண்டுமாய் அநேகரை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க, உங்களுடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இரண்டாவது நாள் ஆராதனை கர்த்தரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. உடைய சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள, அறிவது மாத்திரமல்ல அதன்படி செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா என்று சொல்லுகிறோம். ஆவியானவர்கள் எல்லா தடைகளை நீக்கி கொடுங்க, எல்லா தடைகளையும் ஆண்டவரை நீக்கி கொடுங்க. கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராம். நமது வைப்பறின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பழகி பெருகி தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே கரங்களை கட்டி ஆண்டவரை நாம் மகிழ்ச்சிப்படுகிறோம். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஆயர்களுக்கு, தலைமை ஆயர், பொறுப்பாளர்கள், சபை மக்கள், வாத்திய கருவி, இசைக்கருவி, இசைக்குழுவினர் அனைவருக்கும் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும்
ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரனில் முதற் பெயரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். எப்படி கொடுக்க வேண்டும்? அமுக்கி குடுக்கி இல்ல. எப்படி கொடுக்க வேண்டும்? எப்படி கொடுக்க வேண்டும்? ஏழை விதவை கொடுத்தது போல கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி கொடுத்தாங்க அந்த அம்மா? எல்லாத்தையும். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகுவது எதை கொடுக்க வேண்டும்? நேற்றைய தினத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் எதை கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை தான் வாருங்கள் என்று அழைக்கிறார். உங்களை கொடுங்கள் என்று கேட்கிறார். நான் கொடுக்க தயாரா என்பதுதான் கேள்வி. இந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். குமாரனில் அதுபோல நாம் அதை கொடுப்போம். முதல் பழுக்கும் பழத்தை கொடுப்போம், வடியும் ரசத்தை கொடுப்போம். அதுபோல உன் குமாரனில் முதற் பேரானவனை நீங்கள் எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? ஒண்ணு. ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கி இருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கி இருக்கிறார். அப்படியானால் இந்த சத்தியம் நமக்கு தெரியவில்லை என்று பொருள். நான் அறியவில்லை, எனக்கு தெரியவில்லை, நான் அதை ஒதுக்குகிறேன், நான் தள்ளி வைக்கிறேன், அது எனக்கு அந்த சத்தியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்வது போல இது அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இதனுடைய விசேஷத்தை சொல்லட்டுமா? இதனுடைய விசேஷத்தை சொல்லட்டுமா? வாசியுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் என்று சொல்கிறார். 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ரைட்டா? கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தான் அர்த்தம் இல்லையா? அது பெரிய விஷயம் தானே, ரொம்ப பெரிய விஷயம் தானே. கரெக்டா? ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் அதை பெரிதாக பார்க்கவே இல்லை. அதை பெரிதாக பார்க்கவும் இல்லை, பாராட்டவும் இல்லை, அவனை உயர்த்தி பிடிக்கவும் இல்லை. வாசியுங்கள்.
22வது வசனம், 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை ஆமா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் குடும்பத்தை விட்டுட்டு, உன் தகவலை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? புறப்பட்டு போனார். புறப்பட்டு போனார். இப்ப ஆண்டவர் அதோட விடல, இப்ப அவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய குமாரனும் உன் ஏகசுதனும் நீ நேசிக்கிறவனும் இல்லையா முதற் பேரானவன் ஆகிய உன்னுடைய குமாரனை நீ என்ன பண்ணு, நீ அந்த மலையில கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்றான். அவன் என்ன பண்றான்? அதுக்கு கீழ்ப்படிதல் அவனுக்கு இருக்கிறது. ஆகவே புறப்பட்டு விட்டான். புறப்பட்டு எங்க போயிட்டான்? மலைக்கு போயாச்சு. மலைக்கு போயிட்டா கட்டையெல்லாம் அடுக்கியாச்சு. கட்டையெல்லாம் அடுக்கிட்ட பிறகு தன்னுடைய மகனை கையை கட்டி காலை கட்டி அவனை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? பலிபீடத்தின் மீது வைக்கிறார். பலிபீடத்தின் மீது வைக்கிறார். பிறகு கத்தியை எடுத்து ஓங்கி அடிப்பதற்காக ஆயத்தமாகிறார். அப்ப 12வது வசனத்தை வாசி. ஆமா, பாத்தீங்களா? இப்பதான் அவரை பாராட்டுகிறார். எப்ப பாராட்டுறாரு? எப்ப பாராட்டினார் தெரியுமா? எப்பதான் பாராட்டினாரு? நேற்றுக்கே சொன்னேன், நான் எப்பவுமே சபைக்கு போனா 2 விஷயத்தை கேட்பேன். ஆனா ஐயனம்மா என்கிட்ட கேட்கவே இல்லை. அதனால தைரியமா இப்ப கேட்கிறேன். இப்ப அந்த 2 விஷயத்த சொல்ல போறேன். நேற்றைக்கு ஆயர் என்கிட்ட பேசிட்டாரு, அதனால என்னால கேட்க முடியல. இன்னைக்கு ஐயனம்மா என்கிட்ட கேட்கவே இல்லை, அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த 2 விஷயத்த சொல்லிடுறேன். நம்பர் ஒன், எல்லா சபையிலும் நான் கேட்பது என்ன தெரியுமா? நேரத்தை பார்க்காதீர்கள். அந்த வாட்சை பார்த்து அது ஸ்டாப் ஆயிடணும்னு சொல்லி நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் வெறுமனே பேசிக்கொண்டு போக மாட்டேன், கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இது 2வது. ஆனா பொதுவா பதில் சொல்ல மாட்டார். நேற்றுக்கே சொன்னோம், நீங்களும் பதில் சொன்னீங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா தயக்கம், பயம் இருக்கும். ஆகவே பதில் சொல்ல மாட்டாங்க. தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் என்று சொன்னால் கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன். ஆகவே அவருடைய ஊழியக்காரனாகிய நானும் உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? நீங்க பயப்படாதீங்க, நீங்க சொன்னது எதுவுமே தப்புன்னே நாங்க சொல்ல மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. முதல்ல அவன் வீட்டையே விட்டுட்டு, தகப்பன் வீட்டை விட்டுட்டு, தான் சொந்த ஜனத்தை விட்டுட்டு அவன் புறப்பட்டு போனான். அப்பெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டாரு. ஆனால் அவன் தன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிடும் பொழுது கர்த்தர் அவனை பாராட்டுகிறார். மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷத்தையும் செய்கிறார். வாசியுங்கள் 16, 17, 18 வசனங்கள். பாராமல் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆமா, ஆமா.
இரண்டாவது முறை அவர் திரும்ப திரும்ப இதே காரியத்தை சொன்னதாக வேதம் பதிவு செய்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய விசேஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த அடிப்படை நமக்கு இல்லை. நாம் இந்த அடிப்படையில் வாழவில்லை. இந்த அடிப்படையை நாம் புறந்தள்ளி விட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், இதுல நமக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், ஆனா அந்த தயக்கம் இருந்தா என்ன பண்ணணும்? Go to God, talk to God. நமக்கு கேள்வி இருக்கலாம், ஏன் இப்படி சொல்றீங்க, எதற்கு என்ற கேள்வி நமக்கு வரலாம். ஆனா அந்த கேள்விக்கு யாருடைய பதில் கேட்கணும் தெரியுமா? கர்த்தரிடத்தில் தான் நான் கேட்க வேண்டும், கர்த்தரிடத்தில் தான் நான் போய் சேர வேண்டும், கர்த்தரிடத்தில் தான் முறையிட வேண்டும், கர்த்தரிடத்திலே தான் அதற்கு பதிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு இது பொருந்தாதுங்க, ஆகவே நான் புறந்தள்ளி விடுவேன் என்று நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க படிக்கிற காலத்துல அல்ஜீப்ரா அப்படின்னா கோப்ரா, டாப்ரா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்க இருக்கோம். நீங்க எல்லாம் சொல்றீங்களா? அல்ஜீப்ரானா கோப்ரா, டாப்ரா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அடுத்த சந்ததி, எனக்கு பிறந்தவன், அவன் என்ன பண்ணிட்டான்? அல்ஜீப்ரா வந்தவொடனே அது அப்படியே வருது. எங்களுக்கு தெரியவே தெரியாது. 6ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கும் போது இவர் அழகா அதை விட்டுட்டு தெரியாது, அது கண்டுக்காது, எனக்கு வராதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. அம்மா சொல்றாங்க சாய்ஸ்ல விட்டா, அதேதான் சாய்ஸ்ல விட்டாரு. ஆனா அவன் குவார்டர்லில அந்த மார்க் வெளியே வந்துருச்சு. நான் பிடிச்சி சத்தம் போட்டேன், என்னமா இது, உனக்கு தெரியலன்னா நீ கேட்கணும், டியூஷன் வச்சுக்கலாம், எங்ககிட்ட கேட்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணி உனக்கு கற்றுக் கொடுப்போமே தவிர நீ அதை அழகா உனக்கு கன்வீனியன்டா நீ ஓரம் கட்டலாமா என்று அவனை நாங்க கவனிக்கிற மாதிரி எல்லாம் கவனிச்சு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி அவன் 10ஆம் வகுப்பு முதல் வகுப்பில பாஸ் பண்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அவன் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். வசனங்கள்ல நிறைய விஷயங்கள நமக்கு சந்தேகம் இருக்கலாம், எனக்கு உடன்பாடு கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் அது உடன்பாடு அல்ல என்பதற்காக நான் அதை புறம் தள்ளவே கூடாது. இங்க ஆசிரியர் ப்ரொஃபஷன்ல யாரு இருக்கா? ஆசிரியர்கள் யாரு? 1 2 3 ஆசிரியர் 4 5 6. எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அம்மா சிரிக்கிறாங்க, பயப்படாதீங்க. அதாவது நீங்க இந்த மேக்ஸ் கணக்கு இருக்கு இல்லையா, கணக்கு பாடத்துல நீங்க ஆன்சர் போட்டா மார்க் போடுவீங்களா அல்லது வழிமுறைகளை போட்டா மார்க் போடுவீங்க? ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க், ரைட்டா இல்லையா? ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க், ஆன்சர் எழுதுனா மார்க் கிடையாது. ஆன்சர் போட்டுட்டோம் அப்படின்னா மார்க் கிடையாது. அதுக்கு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு கணக்கு ஆசிரியரும் பார்ப்பார், அதற்கு தான் மார்க் போடுவார். அல்லேலூயா. அப்ப இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறை. எது? முதல் பழத்தையும் வடியும் ஒரு ரசத்தையும் அது போல உன் குமாரனில் முதற் பேராமனை எனக்கு கொடுப்பாயாக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது வழிமுறையில் ஒன்று, மிக விசேஷமானதும் கூட என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன். சில இடங்கள்ல எப்படி இப்ப ஐயா வந்து கை தூக்குறார், அவர் எந்த வகையில இதற்கு உடன்படுறாங்க எனக்கு தெரியல. நீங்க எப்படி உங்க குடும்பத்துல யாரு ஒரே ஆள்
ஒரே ஆள்னால அவர் ஒப்புக்கிட்டார். ரைட்டா? பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாஞ்சை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொருத்தனை பண்ணிப்பாங்க. ஆண்டவருக்கு நான் பிள்ளை கொடுக்குறேன் அப்படின்னு. அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நிமித்தமாக ஆண்டவருக்கு நாம பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய நான் கொடுக்குறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுவாங்க. இது மாதிரி பல வழிமுறை. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இப்பதாங்க எனக்கு அன்னைக்கு பொருத்தனை பண்ணதே ஞாபகம். எத்தனை வருஷம் கழிச்சு? 30 வருஷம் கழிச்சு. இப்பதாங்க எனக்கு நான் பொருத்தனை பண்ணது ஞாபகம் இருக்கு. என் பையன் கொஞ்சம் சிக்காயிட்டா, நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டேன், மறந்துட்டேங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய சபைகள் சிரித்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அது வெளிச்சு போய் கொண்டு இருக்கிறது. சபைகள் வளர்ந்து விட்டது. பெரிய நீங்க ஒரு சபை இருக்கிறது, 2வது சபை கட்டி விட்டீர்கள். இன்னைக்கு கோடி கணக்குல பட்ஜெட் போட்டு ஆலயங்களை கட்டுகிறார்கள். ஆனால் எவ்வளவு பேர் ஆராதனைக்கு வருகிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஏன்னா அடிப்படையை நாம் விட்டுவிட்டோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 42, 43 வசனங்களை வாசிங்க. ஆமா, பாத்தீங்களா? அங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. 12 வயது என்ற ஒரு குறிப்பு வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? யாராவது சொல்லுங்க, ஏன் தெரியுமா? எதற்காக 12வது வயதை குறித்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னங்க? வருஷத்துக்கு 12. ரைட், வெரி குட். வருஷத்துக்கு 12 மாசம் அப்படின்ற கணக்குல. ரைட். ஐயா சொல்றாரு, வருஷத்துக்கு 12 மாசம் அந்த கணக்குல 10 பின் வச்சிருக்காங்க. ரைட், வெரி குட், கரெக்ட் தான். உங்க அபிப்பிராயம் நல்லது. சொல்லுங்க, வேற யாராவது சீக்கிரமா. என்னமா? ஓ, அதனால ரைட் ரைட். அந்த ஸ்டேட் மாறு. அதுக்கு அப்புறம் ஸ்டேட் மாறு. வெரி குட். நல்ல பதில். வேற யாராவது? சரி, அது ஏன் குறிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், பிள்ளைங்க ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் கவனிக்குமா. பத்தியா நீங்க பேசிட்டே இருந்தா எப்படிமா? நான் பேசுறத கேட்கறதுக்கு வந்தீங்களா, நீங்க பேசிட்டு போறதுக்கு வந்தீங்களா? சரியா? ரைட். இப்ப உங்களுக்காக தான் நான் பேசுறேன். நல்லா கவனிங்க. இப்ப 12 வயது ஏன் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. எல்லாரும் ஒரு பதில் சொன்னாங்க. கரெக்டான பதில், தவறு இல்லை. ஆனால் சரியான பதில் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. என்ன வழக்கம், என்ன ஒழுங்கு என்றால், குழந்தை பிறந்ததிலிருந்து 5 வயது வரை, குழந்தை பிறந்ததிலிருந்து 5 வயது வரை அந்த குழந்தையை தாயின் பராமரிப்பில் வளர்ப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? தாயின் பராமரிப்பு தான் வளர்ப்பாங்க. 6 வயதிலிருந்து 12 வயது வரை தந்தையுடைய பராமரிப்புக்கு குழந்தைகள். சரி, தாயின் பராமரிப்புல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு உறவுகளை சொல்லி வளர்ப்பார்கள். என்ன சொல்லி வளர்ப்பாங்க? உறவுகளை சொல்லி வளர்ப்பாங்க. 6 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளாக தந்தை பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்ப்பார் என்றால், வேதங்களை சொல்லி வளர்ப்பார். அல்லேலூயா. இந்த வழக்கத்தில் நாம் இல்லை. இந்த அடிப்படை நமக்கு தெரியாது. 12வது வயதில் அவர் வேதம் முழுவதையும் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் அங்கே ஒரு 3 நாள் பண்டிகைக்காக போன இடத்துல அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிடுறாங்க. பிள்ளை என்ன பண்றாங்க? விட்டுட்டு போறாங்க. 46வது வசனத்தை வாசிங்க.
3 நாளைக்கு பின்பு வாசிக்க வாசிக்க சீக்கிரமா. அவர்கள் பேசி வருவதை கேட்கவும். வினாவுதல்னா என்ன பொருள்? கேள்வி கேட்கிறார். எத்தனை வயசுல கேள்வி கேட்டாங்க? 12 வயசுல கேள்வி கேட்கிறார். யாரை கேட்கிறாரு? போதகர்களையும் மூப்பர்களையும் பார்த்து இது என்ன, ஏன், எதற்கு என்ற கேள்வியை ஆண்டவர் கேட்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எந்த அடிப்படையில கேட்டாரு? ஏன்னா அவருக்கு அவருடைய தகப்பன் அந்த பிள்ளைக்கு வேதாகத்தை சொல்லிக் கொடுத்து விட்டார், தோராவை சொல்லிக் கொடுத்து விட்டார். அவருக்கு எல்லாமே அத்துப்படி. ஆகவே அவர் புரிந்த விஷயங்களை இவர்கள் பேசும் பொழுது அவர்கள் கவனித்து, இது அப்பா வேற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு, இது புரியலையே, இது அவர் வேற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை அவர் எழுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தயவு செய்து புரிந்து கொள்கிறேன். இது அடிப்படை, இது அடிப்படை. இதுவரையிலும் என் குடும்பத்துல நான் அதை செய்யல, என் குடும்பத்துல நான் செய்யல என்று சொன்னால் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடனில் இருக்கிறது. அது எவ்வளவு விசேஷம் என்கிற காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப வாசிங்க 49வது வசனம். பாத்தீங்களா? இன்னொன்னு கேட்கிறார் அவரு, இன்னொன்னு கேட்கிறார். I have a responsibility. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தலைமகனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பொறுப்பு? கடவுளுக்காக, ஆண்டவருக்காக, தேவனுக்காக மகிமையாக எழும்ப வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும் என்ற கடன் பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 51 வாசி. ஆமா, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறார்களா? கீழ்ப்படுகிறார்களா? கீழ்ப்படுகிறாங்க இல்ல, இல்ல, இங்க இதுதான் உண்மை. இல்ல, இல்ல, முழுமையா அதுதான் பாரு. அவங்க முழுமையா இல்லையா? அப்போ பாதி கீழ்ப்படுகிறாரா? பாதி கிணறு தாண்டுற மாதிரி. பாதி கிணறு தாண்டா தெரியுமா? பாதி கிணறு தாண்டாங்களா? அடுத்தது இங்க சொல்லுங்கம்மா, இங்க சொல்லுங்கம்மா. இல்ல இல்லம்மா, எனக்கு பதில் சொல்லுங்கம்மா. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா? ஐயா நீங்க தான் சிரிக்கிற, நீங்க தான் கட்டம் போட்ட சட்டை. ஐயா சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். பண்றாங்களா? வெரி குட். இல்லையா? இன்னும் கொஞ்சமா கீழ்ப்படுகிறாங்க. சரி, ஓகே, இதை சமாளிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே ஃபைன். ஆனால் உண்மை அதல்ல. அடிப்படை என்பது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிகள் 51. ஆமா, பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வசனம் உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? 52 வாசி. ஆமா, எப்ப ஞானம் வரும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைக்கு ஞானம் வரணும்னா புரோட்டீன் பவுடர், இல்லையா? வேற நிறைய வெண்டைக்காய், வெள்ளரிக்கீரை, இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு ஞானத்தை வர வச்சிருக்கலாம். ஆனா லகுவா வர வேண்டிய ஞானத்தை நாம தட்டி தட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்களே,
பழுக்கிற பழத்தை எப்படி பழுக்க வைக்கிறாங்களா? வெதும்பிற பழமாக மாற்றுகிற சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர இயற்கையாக வர வேண்டியது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் நமக்கு அறுதியிட்டு சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்ப நேரம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு நான் நேற்றைக்கும் உங்களுக்கு சொல்றேன்னு அதுவும் முடியாது போல இருக்கு. இப்ப இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நிறைய பேசலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடணும். ஒரு 3 கேரக்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 கேரக்டர்ஸ், 3 பேர், 3 கேரக்டரை மட்டும் உங்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கேரக்டரை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இன்னொரு நாள் ஆண்டவருக்கு சித்தமானால் அல்லது நீங்கள் விரும்பினால் நாங்கள் எப்ப வேணாலும் உங்களுக்காக வந்து சத்தியத்தை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். கேளுங்க. இப்ப யோசேப்பு நம்பர் 1 யோசேப்பு, நம்பர் 2 தாவீது, நம்பர் 3 தானியேல். இந்த 3 பேர் அவருடைய வாழ்க்கையில நடந்த விசேஷத்தை ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசியுங்கள். யோசேப்புல ஆதியாகமம் 37:2. ஆமா, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் கோல் சொல்றான் என்று நாம் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது கோல் சொல்லல, அது அவனுடைய கேரக்டர். அவன் போய் பாவத்தை எதிர்க்கிற கேரக்டர் அவனுடையது, பாவத்தை அருவருக்கிற கேரக்டர் அவனுடையது. ஆகவேதான் அவன் அவங்க செய்யறத ஐயோ இது தவறாயிற்று என்று சொல்லி அதை தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்லி அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி செய்த அவனுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தா ஆதியாகமம் 39:9 வசனத்தை வாசிங்க. வாசிங்க. பத்தியா? அது அவனுடைய கேரக்டர். அது அவனுடைய கேரக்டர்ல வந்ததுனால அவனால லகுவாக அதை தடுக்க முடிந்தது, அதை புறந்தள்ள முடிந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய பிள்ளைகளை இந்த ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும், இந்த அடிப்படையிலே வளர்க்க வேண்டும். இது நம்முடைய கடனாக இருக்கிறது. நான் அதாவது முளையிலேயே அதை கிள்ளி நான் எரியாம விட்டுட்டேன் அப்படின்னா அது பெருசாயிடும். இன்னைக்கு ஊழலும் அது போலதான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த இந்திய தேசத்துல கல்வி யாருடைய கரங்களில் இருக்குது? யார் கரத்தில் இருந்தது? கல்வி யார் கரத்தில் இருந்தது? என்னங்க? கல்விங்க நம்ம கிட்டதான் இருந்தது. நாம தான் பள்ளிகளை உருவாக்கணும், கல்லூரிகளை உருவாக்கினோம். படிக்கிற படிக்கிற அந்த அடிப்படையை நாம தான் செஞ்சு கொடுத்தோம். ஆனா அதுல உருவானவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியாது. யோசிக்க வேண்டிய விசேஷம். யோசிக்க வேண்டும். ஆரம்பத்துல 18ஆம் நூற்றாண்டுகள்ல 17வது நூற்றாண்டுகளில பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது, கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லல, அவங்க இங்க பிரச்சனையை பார்த்தார்கள். இங்க படிப்பு வேணும், மருத்துவமனை வேணும், இதெல்லாம் தான் செஞ்சாங்க. அப்போ அப்படி செய்தவர்கள் அதை தொடர்ந்து செய்கின்ற பொழுது தவறு எங்க நடந்தது? இன்னைக்கு தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அல்லது அதுல உருவானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். சரி, புரிந்து கொள்ளுங்கள். 41:44 ஆதியாகமம் 41:44.
வாழ்க்கை எங்க போயிடுச்சு பாருங்க. அவன் வாழ்க்கை எங்க போயிடுச்சு இல்லையா? யோசேப்பினுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு? அவன் எகிப்துக்கு போறான்னா, எகிப்து எப்படி போனான்? அவனை கிணத்துல போட்டாங்க, அவனை விற்று போட்டார்கள். அப்படித்தான் அவன் எகிப்துக்கு போனான். ஆனால் போன இடத்துல அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது? அவன் ராஜாவாக மாறி போனான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எப்படி வந்தது? எப்படி வந்தது? ஏன்னா அவனுடைய ஒழுக்கம், அவன் பாவத்தை அனுபவிக்கிறவனாக இருந்தான் அடிப்படையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப தாவீதுக்கு வரலாம். வாசியுங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். ஆமா, ஆடுகளை மேய்க்கிறானாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் கேக்குறேன், சாமுவேல் என்ன சொல்றாரு? ஈசாய் கிட்ட சொல்லி, பந்திக்கு வந்திருக்கிறேன், பலிக்கு வந்திருக்கிறேன், பலி விருந்துக்கு வந்திருக்கிறேன், நீ என்ன பண்ணணும்? குடும்பத்தோடு பலி விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்றார். இந்த விஷயம் தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். குடும்பத்துல இருக்கிறான்னா குடும்பத்துல அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க உங்க தகப்பனுக்கு, தாவீது ஏன் கூப்பிட்டு வரல அப்படின்னா எல்லா பிள்ளையும் வந்திருக்கிறாங்க, எல்லா பிள்ளையும் வந்திருக்கிறது, ஒரு பிள்ளையை தவிர. ஏன்னா அவன் கடைக்குட்டி. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? பெரியவங்களெல்லாம் கூட்டு போலாம்ப்பா, சின்ன பையன் நீ எதுக்கு வர போற? நீ எதுக்கு? நீ தேவையில்லை. நீ என்ன பண்ணு, ஆடு மேய்க்க போயிடு. நீ ஆடு மேய்க்க போயிடு, நான் என்ன பண்றேன், இவங்களெல்லாம் கூட்டிட்டு பலி விருந்துக்கு வர சொல்லியிருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு வந்திருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? தாவீது என்ன பண்ணா தெரியுமா? அவன் பொறுமையாக இருந்தான். அவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? பொறுமை. சவுலுடைய போராட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பொறுமையா இருந்தான். எத்தனை முறை பொறுமையா இருந்தான்? அவன் கையில உயிர் வந்தது, அவனுடைய கடை சொல்றான், வெட்டினாயா பக்கத்துல வந்துடா, ஒரே வெட்டு, நீ வெட்டாத நான் வெட்டுறேன் சொல்றான். ஆனால் தாவீது சொல்றான், இல்ல இல்ல, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் மீது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கைய வைக்க கூடாது. பொறுமையாக இருக்கிறான். அது அவனுடைய கேரக்டர். இந்த கேரக்டர் எப்படி வந்தது? புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் என்ன ஆச்சு? வாசிங்க 16:13, 16:13, 1 சாமுவேல் 16:13. பாத்தீங்களா? அவங்க அப்பா என்ன பண்ணாரு? அவங்க சகோதரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனாரு பலி விருந்துக்கு, இவனை ஒதுக்கிட்டு. ஆனா சாமுவேல் என்ன பண்றாரு? அவர்கள் சகோதரர்கள் மத்தியில அவனை அபிஷேகம் பண்ணினான். வாசிங்கள் அந்த வசனத்தை மறுபடியும். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூடவே இருந்தார். இன்னைக்கு நாம இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை உணர்த்தாம போனதுனால ஆண்டவரை விட்டு விலக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நெருங்க கொடுக்க வேண்டும். நாம ஆண்டவரோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? பெற்றோருடைய பொறுப்பு. நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். நீ பைபிள் எடுப்பா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுப்பா. நேற்றும் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? என்னங்க? குடும்ப ஜெபம். எத்தனை பேர் கை தூக்குனீங்க? இன்னைக்கும் கேள்வி கேட்டேன். ஒரே ஒரு கை, 2. சரி, ரைட்டா? அப்ப கற்றுக் கொடுக்க வேண்டியது முக்கியம். வேத வாசிப்பு அவசியமானது, ஆலயத்திற்கு போவது அவசியமானது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். சிறு பிராயம் முதற்கொண்டு அந்த பிள்ளை எப்ப கத்துக்கும் தெரியுமா? தாய் பைபிள் எடுத்தாதான் பிள்ளை கத்துக்கும். நாம சொல்லிக் கொடுக்க வேணாம்.
நாமளே பாய போட்டு நாம பைபிள் எடுத்து உட்கார்ந்தா அவர் விளையாடிட்டு இருப்பார். பல விளையாட்டு விளையாண்டு போயிருப்பார். ஓடுவார், முடியாம எல்லாம் பண்ணுவார். நீ நகர்த்த வேண்டியது இல்ல, அவனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இல்ல. ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே வருவான். அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, நாமும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அவனுக்கு சிறு பிராயம் தொட்டே வளர்ந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க தானியேல். இப்ப தானியேலுக்கு போலாம். தானியேலுடைய வாழ்க்கை, தானியேல் 1:8. பாத்தீங்களா, இதுல ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடிப்படையை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அவனே என்ன பண்றான், இஸ்ரவேலிலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்டு வந்த மகன் இல்லையா, சிறையாக பிடிக்கப்பட்டு வந்தவர்கள். இவங்க எங்க இருக்கிறாங்க, பாபிலோன்ல இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாரோட இல்ல, இவங்க தனியா வந்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கலாம் இல்லையா, நல்ல ஜாலியா இருக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் ராஜபோஜனம், தாராளமா சாப்பிடலாம் இல்லையா. ஆனா அங்க போய் என்ன பண்றான், கட்டுப்பாட்டுக்குள்ள வரான், ஒழுக்கத்துக்குள்ள வரான். இல்ல இதெல்லாம் நான் செய்ய முடியாது, இதை மீறி செய்ய முடியாது, இந்த அடிப்படை எனக்கு இல்ல, என்னுடைய அடிப்படை வேறு என்று அந்த சின்ன வயசுல அவன் முடிவெடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் 2:48. போதுமா? எப்படி பெரியவனாக்குனாரு? ஏன்னா அவனுக்குள்ள கட்டுப்பாடு இருந்தது, அவனுக்குள்ள ஒழுக்கம் இருந்தது. ஒழுக்கம் இருந்தா, கட்டுப்பாடு இருந்தா கர்த்தர் அவனோடு இருப்பார். கர்த்தர் அவனோடு இருந்தா எல்லாருமே அவனை உயர்த்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளுங்கள். என் பேர் பாபு தாமஸ். நான் ஊழியத்துக்காக கூப்பிட்டாச்சு. ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். திடீரென்று ஆண்டவர் எங்களை மதுரைக்கு போக சொல்லிட்டார். மதுரைக்கு போங்க. எனக்கு மதுரையில யாருமே தெரியாது, யாரையுமே தெரியாது. நாங்க எங்க பகுதியில நாங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு யாருமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் மதுரைக்கு வந்துட்டேன். எப்போ வந்தேன்? 2023 ஆகஸ்ட் மாசத்துல வந்து இறங்குறேன். வந்து இறங்கி ஆண்டவரே யாரை பார்ப்பேன், யாரை உதவி செய்வாங்க, நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன், யாரை சந்திக்கணும், என்னால முயன்றது யாரையும் போய் பார்த்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் கிடைக்கும், போய் வந்துகிட்டு இருக்கோம், அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு நண்பருடைய நண்பர் எனக்கு, அவருடைய நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுவும் போன் கால்ல தான் ஒரு நண்பர், போன் நம்பர் தான் தொடர்பு. நான் அந்த போன் நம்பர் வாங்கிட்டு அவரை தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொண்டு போது, இந்த மாதிரி ஊழியத்துக்காக வந்தையா, எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நீங்க செய்யணும், ஏதாவது பாருங்க அப்படின்னும் போதுதான் அவர் என்ன சொன்னாரு, நீங்க பிஷப்பை போய் பாருங்களேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சரி பிஷப்பை போய் பார்க்கலாம், ஏன்னா அதுக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரி ஐடியா எனக்கு இல்ல, பிஷப்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிஷப்பை பார்க்கறதுக்காக நான் அவருடைய ஆபீஸ்க்கு நான் வந்திருக்கிறேன். ட்ரெஷரரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன்னா ட்ரெஷரர்னா பணம், அதுதான் நாம பார்ப்போம். அதனால ட்ரெஷரர் பார்க்க வேண்டியது இல்ல. பிஷப்பையும் செக்ரட்டரியும் பார்த்தேன். நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ட்ரெஷரர் அறைக்குள் இருக்கிறார். அந்த அறையில் இருக்கிறார் எனக்கு தெரியாது, அவர் ட்ரெஷரரும் தெரியாது. நான் பிஷப் கிட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே புறப்பட்டு வந்துட்டேன். வந்து நான் ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கிட்டேன். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கீழே போயிட்டு என்னோட கூட இன்னொரு நண்பர் வருகிறார். அவரோட பேசி கொண்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கினேன். திடீரென்று மேல பாக்குறேன், உங்க ஆயர் கையை நீட்டி வாங்க 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 வாங்க, என்னடா அது கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு மேல வந்தா, இங்க சாம்ராஜ் இருக்கிறாரு. சாம்ராஜ் கிட்ட சொல்லி இவருடைய டேட்டை வாங்க. அப்போ கர்த்தர் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அடிப்படையில் தான் நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது
கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் எல்லா காரியங்களிலும். அதைதான் நாம் யோசேப்பின் வாழ்க்கையிலும் பார்த்தோம், அதைதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம், அதைதான் நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு விசேஷத்தை நீங்க பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 12:23. இதுதான் விசேஷத்திலே விசேஷம். எவ்வளவு பெரிய தவறை நாம் செய்திருக்கிறோம் என்பது இப்பொழுது புரியும். பாருங்க, வாசியுங்கள். போதுமா? போதுமா? பரலோகத்துல ஒரு சங்கம் இருக்கிறதா? என்ன சங்கம் இருக்கிறது? முதற் பேரானவர்களுடைய சங்கம் பரலோகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இதுவரையிலும் நாம நம்முடைய பிள்ளைகளை அந்த சங்கத்துல உறுப்பினர்களாக மாற்றாமல் இருந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் முதற் பேரானவராக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய பெயரும் அந்த சங்கத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சங்கத்துல நம்முடைய பிள்ளைகளை நான் இணைக்கவில்லை என்பதை நான் மறந்துவிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து சீர்தூக்கி பாருங்கள் பிரியமான. வாசியுங்கள் நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் இன்றைய அடிப்படையா? நாம் இந்த அடிப்படையில தான் இருக்கிறோமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், அதனோட என்ன பண்ண மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார் என்ற வசனம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சகோதரி இடத்தில் வந்தார். ஒரு சகோதரி, அவங்க எனக்கு தெரிந்தவர்கள். அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கய்யா, நீங்க நிறைய இடம் போறீங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொஞ்சம் சொல்லுங்க, விட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்க சொல்றதுக்காக என்கிட்ட அந்த பெண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்க. சரி, அப்படி பெண்ணுக்கு அந்த பெண்ணோட பேசி கொண்டிருக்கிறேன். பேசும்பொழுது அந்த பெண்ணை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, நீ சந்தோஷமா இருக்கிறியம்மா? அந்த பெண்ணிடத்துல நான் கேட்ட கேள்விதான், நீ மகிழ்ச்சியா இருக்கிறாயா? அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாயா, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா. உங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆயிடுச்சுயா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டியாமா? அவங்க உங்க கூட இருக்கிறாங்க. அவங்க வாழாட்டியா என்னவா இருக்கிறாங்க? வாழாம வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா இன்னொன்னு சொல்றாங்க, ஐயா, எங்க அக்காவுக்கு எங்க அம்மா மேல கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. அவங்க ஒரு நர்ஸ். ஆனாலும் எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மாத்திரை எடுத்து கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வர வேண்டாம்? வரவே இல்லை. நான் கேட்டேன், நீ இப்ப முதல்ல தினம பதில் சொன்னேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படி மகிழ்ச்சி? ஏன்னா அந்த அம்மா ஐடியில் வேலை செய்யறாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆகவே மகிழ்ச்சியா. ஆனால் அடிப்படை என்ன? அடிப்படை என்ன? அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்டியா, அக்கா என்ன? அக்கா வாழ வெட்டியா. அப்போ மகிழ்ச்சியா? இது மகிழ்ச்சியா? இது மகிழ்ச்சியா? தயவு செய்து சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. நாம் எதை மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், எனக்கு பணம் வருது, நான் வேலை செய்யறேன், நான் கவர்மெண்ட் உத்தியோகம், எனக்கு பணம் வருது, ஏதோ ஓடிக்கொண்டிருக்குது, ரைட்டு. காலை வருது ஒரு சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி இல்லாமல்
இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா 1000 கதைகள் நீங்கள் நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும். நிச்சயமாக என்னால கணிக்க முடியும். உங்ககிட்ட 1000 கதைகள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிறாரா, அந்த ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ண மாட்டாரா, வேதனையை கூட்ட மாட்டார். இந்த அடிப்படையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய, இந்த அடிப்படையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய அடிப்படை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த அடிப்படையில வாழ வேண்டும், அந்த அடிப்படையை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமே ஒழிய, என்னுடைய வாழ்க்கை நான் ஃபாரின் போறேன், நான் சம்பாதிக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் குடும்ப ஜெபம் இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இல்லை, ஆனால் சந்தோஷம் இல்லை, ஆனால் ஒற்றுமை இல்லை, ஆனால் குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது என்று நாம் இந்த போராட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மால என்ன பண்ண முடியாது? நம்மால சத்தியமாக வெளியில நம்ம சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். அதாவது ஒரு சபையில நான் அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஊழியர் கிட்ட வந்து ரொம்ப சூப்பர், அடுத்த வார்த்தை சொன்னார், அதான் ரொம்ப விசேஷம். நீங்க பேசலாம், நாங்க பேச முடியாது. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், என்னால் அன்பு குறித்து பேச முடியாது. ஏன் முடியாது? பிரச்சனை. அப்போ இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையிலே நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் நாம் வளர முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை எழுப்பிடிக்கலாம், தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். பல்வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரோடு கூட பேசுவோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என்னென்ன காரியங்களில ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் என்பது அவரவருக்கு வெளிச்சம். அவரவருக்கு நிச்சயமாக அது வெளிச்சமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை இந்த வார்த்தைகள் ஊடாக கர்த்தர் நிச்சயமாக பேசி இருப்பார். எதையோ நான் விட்டு இருக்கிறேன், எதையோ நான் தொலைத்திருக்கிறேன், எதையோ நான் இழந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தரோடு கூட பேசுங்க, கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணியுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை நாம் உயர்த்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் உயர்த்த வேண்டும். ஆண்டவருக்குள் நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையாய் பாத்திரம் நான் எழுந்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தின் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் பல்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே.
படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே